காலை இளம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாழில் விழு. காலை இளம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாழில் விழு. ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலையசை. ஞான தவ குலவே நீ அருள் பெரும் பலியை செய். காலை இளம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாழில் விழு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் அருகில் இருக்கின்றீர். உம் வழிகள் எல்லாம் உண்மையானவை, என்றும் உள்ளவையாய் நீர் இருப்பதால் தொடக்கத்திலிருந்து உம் ஒழுங்குமுறைகளை நான் அறிந்துள்ளேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வல்லமையை எம்முள் தூண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவியருளும். அதனால் எங்கள் பாவங்கள் தடை செய்பவற்றை உமது மன்னிக்கும் அருளால் நாங்கள் விரைவாய் பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. நமக்கு ஒரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர்.
ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுர உயர்ந்த நகரை தகர்த்துகின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே மீட்டருளும். ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 21 மற்றும் 24 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளமிடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவியலுக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போமாக. கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம். இந்த புதிய மாதத்திற்காக இறைவனுக்கு முழு மனதோடு நன்றிகளை ஏறெடுப்போம். ஏனென்றால்
இந்த மாதம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மாதம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவருகைக்காக தயாரிக்கின்ற மாதம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவினை மகிழ்வோடு கொண்டாடுகின்ற மாதம். எனவே கடவுள் இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க சிறப்பாக ஜெபிப்போமாக. ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளிலே எங்களை நிறைவாக நீர் ஆசிர்வதியும். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு பணிகளையும் ஆசிர்வதியும். எங்களோடு உடனிருந்து எங்களுக்கு பக்கபலமாக, உறுதுணையாக, நல் வழிகாட்டியாக நீர் இருக்கும்படியாக உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். ஒருபோதும் உம்மை விட்டு விலகிச் செல்லாமல், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல், தீயவற்றை நாடாமல், நன்மை செய்ய கற்றுக்கொள்கிறவர்களாய், இரக்கமுடையவர்களாய், உறுதியான விசுவாசத்தில் நிலைத்து நிற்பவர்களாய், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தெய்வீக திருப்பலியில் பங்கு பெறுகிறவர்களாய், தேவ நற்கருணையை உட்கொள்ளுகிறவர்களாய், திவ்ய நற்கருணை ஆராதனையில் பங்கு பெறுகின்ற மக்களாய் வாழ ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே எங்களை ஆசிர்வதியும். அப்பா, நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் எங்களோடு நீர் உடனிருந்து எங்களுக்கு வழிகாட்டி அதில் நீர் வெற்றியை தரும்படியாக, உமது திருவுளப்படி நாங்கள் வாழும்படியாக வரம் தர வேண்டுமாய் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். பாறை மீது உறுதியான விசுவாசம் கொண்டிருப்பவர்களை எவரும் அசைப்பதில்லை, எதுவும் தீண்டுவதில்லை, எந்த சாத்தானும் சோதித்து வீழ்த்திவிட முடியாது என்பதை அற்புதமாய் இன்றைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறீரே. உம்முடைய இறை வார்த்தைகளுக்கு நன்றி. இதோ நாங்கள் உண்ணப்போகின்ற, உட்கொள்ள இருக்கின்ற தேவ திருநற்கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து உமது அருட்துணைக்காக இந்த புதிய மாதத்தில் வேண்டி நிற்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவ்வீட்டின் மீது மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் பாறையின் மீது அதன் அடித்தளமிடப்பட்டிருந்தது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும் என்று அற்புதமான ஒரு அழைப்பை இன்றைய முதல் வாசகம் கொடுக்கிறது. எவருக்கெல்லாம் கடவுளின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ, விசுவாசம் இருக்கிறதோ, கடவுள்தான் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லுகிறார், கடவுளால் தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கடவுள் உற்று நோக்குகிறார் என்கிற உணர்வு மேலோங்கி இருப்பவர்கள் ஆண்டவருடைய இறை ஆட்சியில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவர்களாய் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், அவர்கள் எப்பொழுதும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்களை கடவுள் அமைதியில் உறுதிப்படுத்தினார் என்று முதல் வாசகம் சொல்லுகிறது. எனவே அந்த ஆண்டவரின் மீது என்றென்றும் நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். அவரிடத்தில் முழுவதுமாக உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது கடவுள் உங்களை நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். இந்த புதிய மாதத்திலும் அவர் நம்பிக்கையோடு நம்மை வழிநடத்துவார். கடவுளின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். நம்முடைய முழு விசுவாசத்தையும் இறைவன் மீது நாம் செலுத்த வேண்டும். அன்பிற்குரியவர்களே, என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுகிறவர்களே விண்ணகத்திற்கு செல்வார்கள். கடவுளுடைய திருவுளம் எதுவோ, அவருடைய சித்தமும் திட்டமும் என்னவோ அதை நிறைவேற்றுகின்ற அன்பின் கருவிகளாய் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகில் செயலாற்றுகிறோம். அதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஒவ்வொரு செயலும் கடவுளுடைய திருவுளம் வெளிப்படுவதற்கான ஒரு ஈடுபாடுள்ள செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. இதை தெளிவாகவே ஆண்டவர் சொல்லுகிறார். வெறும் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி மட்டும் ஒருவரால் உயிர் வாழ்ந்துவிட முடியாது. ஏனென்றால் பல நேரங்களில் இப்படி ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள், பிதற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள், போலி வேடமிடுகிறவர்கள் இருக்கிறார்கள், நடிப்பவர்கள் இருக்கிறார்கள். பிறர் மீது அக்கறை காட்டாமல், பிறர் மீது இரக்கம் கொள்ளாமல், ஒருவர் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்யாமல் வெறும் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் விண்ணரசுக்குள் செல்வதில்லை என்பதை தெளிவுபடவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரைப்பதை நாம் காணுகிறோம். பாறை மீது எவரெல்லாம் தன்னுடைய வீட்டை கட்டி வைக்கிறார்களோ அவர்களை இந்த உலகத்தினால் எதனாலும் அசைக்க முடியாது, எவராலும் அவர்களை அசைக்க முடியாது. பாருங்க, அசைக்க முடியாத விசுவாசம்தான் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பானவராக இந்த இடத்தில் ஒப்பிடப்படுகிறார். துன்பம் வரும், அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயம் துன்பம் உண்டு. தோல்விகள் வரும், நோய் நொடிகள் தாக்கும், பிரச்சனைகளும் குழப்பங்களும் வாழ்வில் ஏற்படும். சண்டை சச்சரவுகளும் மனஸ்தாபங்களும் கருத்து வேறுபாடுகளும் அவர்கள் வாழ்கிற பகுதிகளில் இருக்கும். பல இழப்புகள் ஏற்படும், நஷ்டங்கள் ஏற்படும், ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஆனால் அவர்கள் பாறை மீது தன்னுடைய வீட்டை கட்டியதனால், இறைவன் மீது தங்களுடைய முழுமையான நம்பிக்கையை வைத்ததனால், அவர்களுடைய விசுவாசம் பாறையின் மீது உறுதியான கட்டப்பட்டிருக்கிற விசுவாசமாயிருப்பதனால் மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் பாறையின் மீது அவர்களுடைய அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நம்முடைய விசுவாசமோ அப்படி பாறையின் மீது கட்டப்பட்ட உறுதியான விசுவாசமாய் இருக்கும்போது யாரும் அல்லது எதுவும் நம்மை அசைப்பதில்லை அன்பிற்குரியவர்களே. ஆனால் என் வார்த்தைகளை கேட்டு செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவியலுக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அது அவ்வீட்டின் மேல் தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. உறுதியான விசுவாசமோ நம்பிக்கையோ இல்லாமல் இந்த உலக நாட்டங்களின் மீது, மனிதர்களின் மீது, பொருட்களின் மீது மோகம் கொண்டு, ஆசை கொண்டு நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அதன் மீது நாம் வைத்திருக்கிறோம் என்றால் பல நேரங்களில் நாம் தோற்று போவோம், உடைந்து போவோம். பெரும் அழிவு நமக்கு ஏற்படும் போது அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையிலும் துன்பத்திலும் நாம் தவித்து கொண்டிருப்போம். அன்பிற்குரியவர்களே, ஒரு முறை ஒரு குழுவினர் கிறிஸ்து பிறப்பு பாடலை மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு பகுதியிலும் சென்று அறிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்படியாக வரும்போது திடீரென்று ஒரு விபத்து ஏற்படுகிறது. அந்த விபத்தில் ஒரு மனிதருக்கு கால் உடைந்து போகிறது, எலும்பு முறிந்து விடுகிறது. அப்பொழுது உடனடியாக பதற்றமடைந்த அனைவரும், குறிப்பாக குருவானவரோடு இருந்த இறை மக்கள், அந்த பாடல்களை பாடியவர்கள், அன்பியத்தார் அனைவரும் பதறிப்போய் அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். மருத்துவ உதவிகளை செய்கிறார்கள், அவரை வீட்டிலே விட்டு விடுகிறார்கள். நாட்கள் பல கடந்தோடுகிறது. அது வருடங்களாக மாறுகிறது, சில வருடங்களாக அது மாறுகிறது. அந்த அடிப்பட்ட மனிதர் கோவிலுக்கு வருவதில்லை, திருப்பலியில் பங்கெடுப்பதில்லை, தேவநற்கருணை உட்கொள்வதில்லை. என்ன ஆயிற்று என்றே தெரியல. அவரை சந்திக்கும் போது நாம் கேட்டறிந்த அனுபவம் இதுதான் அன்பிற்குரியவர்களே. அவர் சொன்னார், கடவுள் மீது எனக்கு ஒரு வெறுப்பு வந்துடுச்சு ஃபாதர். நான் கடவுளுடைய பிறப்பை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கத்தானே இந்த பாடல்களை பாடிக்கொண்டு போனேன். வீடு வீடாக சென்று கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்கிற பணியாகவே இந்த கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சி பாடல்களை பாடிக்கொண்டு சென்றேன். பிறகு ஏன் ஃபாதர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விபத்து, எதற்காக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கால் முறிவு ஏற்பட்டது?
எனக்கு கடவுள் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுச்சு ஃபாதர். அதனால் கோயிலுக்கு வரத்துக்கே எனக்கு பிடிக்கல. கடவுள் மீது இருந்த நம்பிக்கையை நான் இழந்து விட்டேன் என்று அந்த மனிதர் சொன்னார். இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் அவர் சொன்னது, மக்களும் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை. அன்னைக்கு வந்ததோட சரி, ஃபாதரும் வந்து என்னை பார்க்கல, என்னுடைய அன்பேத்தாரும் யாரும் என்னை வந்து சந்திக்கவில்லை, என்னுடைய நண்பர்கள் கூட எனக்கு என்ன ஆயிற்று என்று வந்து சந்திக்கவில்லை ஃபாதர். அதுதான் எனக்குள்ள ஒரு மிகுந்த வேதனையாக மாறிவிட்டது, துன்பமாக மாறிவிட்டது, ஒரு வெறுப்புக்குள்ள நான் போயிட்டேன். அதனால கடவுளே வேணாம் அப்படின்னு நான் வெறுத்துட்டேன் ஃபாதர் என்று சொன்னார். உங்களுடைய தீர்வுக்கே இதை விட்டு விடுகிறேன். இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களை நாம் எப்படி புரிந்து கொள்வது? உறுதியான விசுவாசம், பாறை மீது இருக்கின்ற விசுவாசமாய் உங்களுடைய விசுவாசம் இருக்கட்டும் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி இந்த மனிதருக்குள் விதைப்பது? அல்லது மணல் மீது கட்டப்பட்ட அறிவியலுக்கு ஒப்பானவருடைய விசுவாசமாய் பல நேரங்களில் நம்முடைய விசுவாசம் மாறிவிடுகிறதா, நம்முடைய நம்பிக்கை போய்விடுகிறதா என்பதையும் நாம் எப்படி சொல்லி அடுத்தவர்களுக்கு புரிய வைப்பது? சிந்தித்து பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே. எப்பொழுதுமே கடவுள் நம்மை கைவிடுவதில்லை. கடவுள் நம்மை வெறுப்பவர் அல்ல. கடவுளை நாம் மறுதலிக்கலாம், ஆனால் கடவுள் ஒருபோதும் நம்மை மறுதலிப்பவர் அல்ல. ஊதாரி மகனுடைய ஓமையை மனதில் கொள்ளுங்கள். தன் மகன் மனம் மாறி வருவான், தன் மகள் மனம் திருந்தி வருவாள் என்று காத்து கொண்டிருக்கிற தந்தையினுடைய உள்ளம்தான் கடவுளுடைய உள்ளம். அதுதான் கடவுளுடைய இரக்கம், அதுதான் கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய எதிர்நோக்கு. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட எதிர்நோக்குடைய கடவுளிடம் நம்மை முழுவதுமாக சரணாகதி ஆக்குவோம். அவர் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தை கொள்வோம். கடவுள் அனைத்தையும் நமக்கு நன்மையாகவே செய்வார் என்கிற உறுதியோடு இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைப்போம். ஆமீன். படைத்ததெல்லாம் தருவந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். 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 உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தை தயவுடன் ஏற்றிடுவார், தந்தை தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து பணிந்து தருகின்றேன் தருகின்றேன் தருகின்றேன். படைத்ததெல்லாம் தருவந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தருவந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகவுடைய நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. இதயத்தாகம் நீ, இருளின் தெய்வம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினார். என்னோடு நீ பேச வந்தார், என் வாழ்வை நீ மாற்றி நின்றார். என்னோடு நீ பேச வந்தார், என் வாழ்வை நீ மாற்றி நின்றார். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். தூய நம்பிக்கையையும் மாபெரும் கடவுளின் மாட்சிமிக்க வருகையையும் எதிர்நோக்கி நாம் நீதியுடன் பக்தியுடனும் இவ்வுலகில் வாழ்வோமாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அரை நிகழ்வுகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாகும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உறுதியான விசுவாசத்தை கொண்டு வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. அணுகா பாதுகாத்தாருமையே பரமன், பாவ நிழலே அணுகா. தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல ஸ்தலமென கொண்ட ஞானம் நிறை கன்னிகையே. நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும் மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும் சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.